இருந்த புதர்களால் அவன் உயிருடன் இருக்க முடிந்தது. ஆனால் முட்கள் அவனது கண்களை குத்தியதால் அவனால் இனி பார்க்க முடியவில்லை. கண்மூடித்தனமாக இளவரசன் காட்டை சுற்றி நடந்தான். கண்களில் கண்ணீருடன் ரப்பான்சலை தேடினான். காட்டில் கண்ட தாவரங்களையும் காட்டு பழங்களையும் உண்டான். அவன் நடந்து சென்றான். கடைசியாக அவன் ரப்பான்சல் வசித்த பாலைவனத்திற்கு வந்தான். திடீரென்று எதிர்பாராத ஒன்று நடந்தது. ஒரு இனிமையான குரல் பாடுவதை கேட்டான். குரலின் உரிமையாளரை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டான்.